அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 21/8/2026 வெள்ளிக்கிழமை மதியம் 12 மணி வரை அனுஷம் நட்சத்திரம். கும்பம் மீனம். முதலில் கும்பம் பார்ப்போம். கும்பத்தில் புதன் இருந்தால் எப்படி? கும்பத்தில் இருந்தால் ஒரு நன்மை உண்டு. எப்போதுமே ஒரு வேலையை செய்யும்போது மனம் முழுமையாக ஈடுபட்டது என்று சொன்னால் அதில் வெற்றி உண்டு. இவர்களுக்கு ஏதேனும் ஒரு செயலில் ஈடுபட்டால் ஒன்றிப் போவார்கள் அந்த வேலையை செய்வதில். அநேகமாக இவர்கள் செய்யும் வேலை வெற்றியைத்தான் கொடுக்கும். ஆரம்பத்தில் மிகவும் விரும்புவார்கள் ஒரு விஷயத்தை, விரும்பி செய்து நன்மையை, எதிர்பார்த்த நன்மையை பெறுவார்கள். இதில் மாற்றமே இல்லை. இதுவரை ஓகே. இதற்கு பிறகு இவரிடம் மட்டும் ஒரு குணம் உண்டு. அது என்ன? எதை ஆரம்பத்தில் மிகவும் விரும்பினார்களோ அதையே வெறுக்கவும் செய்வார்கள். இந்த வேண்டாத வேலையும் நடக்கிறது. கும்பத்தில் புதன் இருந்தால் அசகாய சூரன் ஆரம்பத்தில், பின்பு ஒரு கட்டம் வந்ததும் திடீரென்று பட்டினத்தார் ஆகிவிடுவார்கள். எதுவுமே பிடிக்காது. அவர்கள் காட்டிய விருப்பமெல்லாம் ஏதோ கானல் நீர் போல் போய்விடும். இந்த குணமும் உண்டு. முதல் குணம் மிகவும் வரவேற்கத்தக்கது, போற்றத்தக்கது. இரண்டாவது குணம் கண்டிக்கத்தக்கது, கவனம். அடுத்து மீனம். மீனத்தில் புதன் இருந்தால் நல்லதே. மிகவும் புத்திசாலிகள்தான். அதாவது இவர்களிடம் உள்ள ஒரு திறமை என்னவென்று சொன்னால், எந்த வார்த்தையை போட்டால் மிக மிக நன்றாக இருக்குமோ, எல்லோரும் விரும்புவார்களோ அந்த வார்த்தையை போடுவார்கள். கம்பனை போல். அந்த ஒரு அசாத்திய திறமை உண்டு. புலமை மிக்கவர்கள். வாத்தியார், ஆசிரியர் பள்ளிக்கூடத்திலே ஒன்றை ஆரம்பித்தால் முடிவை அவர் சொல்வதற்கு முன் இதுதான் முடிவு என்று இவர்கள் சொல்லுவார்கள். அந்த அளவுக்கு ஒரு புத்தி கூர்மை உண்டு. எப்படி என்றெல்லாம் விளக்க முடியாது, அவர்களுக்கும் தெரியாது. ஆனால் பார்த்தால்தான் நமக்கு தெரியும் அந்த திறமை. அப்படிப்பட்டவர்கள் இவர்கள். இவர்களிடம் உள்ள ஒரு குறை என்ன என்று சொன்னால், மிகவும் வேண்டியவர்கள், விரும்பியவர்கள் இருக்கின்றார்களே, நண்பர்கள், அப்பா, அம்மா, கணவன், இவர்களெல்லாம் இவர்கள் எதிர்பார்க்கின்ற அன்பை இவர்கள் அவர்களிடம் செலுத்த மாட்டார்கள். எதிர்பார்ப்பார்கள் நிறைய. அப்பா எதிர்பார்ப்பார், அம்மா எதிர்பார்ப்பார்கள், மனைவி எதிர்பார்ப்பாள், ஏன் குழந்தைகளும் எதிர்பார்க்கும். ஆனால் எந்த அளவு அவர்கள் எதிர்பார்த்தார்களோ அந்த அளவு இவர்கள் கொடுக்க மாட்டார்கள். இது கொஞ்சம் கவனிக்க வேண்டியது. மற்றபடி சமுதாயத்தில் நல்ல ஒரு மதிப்பை இவர்களது செயல்களால், புத்தியால் அடைவார்கள். அன்பர்களே, இனி எந்தெந்த நட்சத்திரங்கள் இன்று நன்மையை செய்யும் பார்ப்போம். பார்ப்பதற்கு முன் இப்பொழுது சொல்லும் பலன்கள் மதியம் 12 மணி வரை மட்டுமே. ஏனென்றால் நேற்றைய தினம் அனுஷம், இன்றும் 12 மணி வரை அனுஷம். எனவே அதே பலன்தான் இன்றும் சொல்ல வேண்டிய ஒரு நிலை சொல்கிறேன். மூலம், உத்திராடம், பூரட்டாதி
ரேவதி கிருத்திகை மிருக சீரிஷம், புனர்பூசம் ஆயில்யம் மகம், உத்திரம் சித்திரை விசாகம். இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த நாள் குறிப்பாக மதியம் 12 மணி வரை யோகமான நாள். இனி 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். மேச ராசி அன்பர்களே, உழைப்பு மிக மிக அதிகம், லாபம் அதைவிட அதிகம். உழைப்பும் அதிகம், பெறுகின்ற ஊதியமும் அதிகம். நல்ல நாள். ரிஷபராசி அன்பர்களே, என்ன சொன்னீர்களோ அதை செய்து முடிக்கும் நாள். அப்படி செய்து முடித்ததால் சுற்று வட்டாரத்தில், நண்பர்கள் வட்டாரத்தில், சொந்தங்களுக்கு மத்தியில் உங்கள் பெருமை உயரும். மிதுன ராசி அன்பர்களே, கனவிலும் எதிர்பாரா ஒரு வெற்றி இன்று உங்களுக்கு உண்டு. நீங்கள் பெற்றிருக்கும் அனுபவம் இன்றைய தினம் நீங்கள் அடைய இருக்கும் வெற்றிக்கு வழிவகுக்கும். நல்ல நாள். கடகராசி அன்பர்களே, புத்திசாலித்தனமாக யோசித்து எதை செய்யக்கூடாதோ அதை தேர்ந்தெடுத்து இதைத்தான் செய்ய வேண்டும் என்று நீங்கள் தவறாக நினைத்து அதன்படி நடந்து ஒரு வீண் விரயத்தை சந்திப்பீர்கள் என்று காட்டுகிறது. கவனம் தேவை. சிம்மராசி அன்பர்களே, அடைய வேண்டியதை, அடைய விரும்பியதை அடையும் நாள். நன்றாக யோசித்து உங்கள் திறமையை காட்ட வேண்டிய விதத்தில் காட்டி செயல்பட்டு இந்த நன்மையை பெறுவீர்கள். கன்னிராசி அன்பர்களே, கூடுதல் கஷ்டம் இருந்தாலும், கூடுதல் உழைப்பு இருந்தாலும் உங்களது லட்சியம் வெற்றியை காணும். நெடுநாள் உழைப்பு மதியத்திற்கு பிறகு வெற்றியை கொடுக்கிறது. துலாம் ராசி அன்பர்களே, இன்று வேறு வழியின்றி நீங்கள் சொன்ன ஒரு சொல்லை அல்லது எடுத்த ஒரு முடிவை மாற்றிக்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. அப்படி மாற்றிக்கொள்வதால் தவறு ஒன்றுமில்லை, லாபம்தான் கிடைக்கும். மாற்றுவீர்கள், நல்ல லாபத்தையும் பெறுவீர்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, காட்ட வேண்டிய இடத்தில் காட்ட வேண்டியதை காட்டினால் வெற்றி கிடைக்கும். இன்று அவ்வகை வெற்றியை நீங்கள் காண்பீர்கள் உங்கள் செயலால். தனுசு ராசி அன்பர்களே, நாளைய நன்மைக்கு நாம் என்ன செய்ய வேண்டும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதில் ஒரு தெளிவில்லாமல் ஏதோ மனதிற்கு வந்தது போல் பேசி செயல் புரிந்தீர்கள். வெற்றி கிடைக்காது என்றுதான் நினைத்தீர்கள். ஆனால் மாபெரும் வெற்றி கிடைக்கிறது. இதிலிருந்து நீங்கள் அறிந்து கொண்டது விதி முக்கியம் என்ற கருத்தை. மகர ராசி அன்பர்களே, அருமையாக பேசி
திறமையாக செயல்பட்டு ஒரு நல்ல லாபத்தை இன்று நீங்கள் பெறுவீர்கள். சொல்லப்போனால் இந்த நாள் உங்களுக்கு யோகமான நாள். கும்பராசி அன்பர்களே, உங்களது முழு திறமையையும் இன்று நீங்கள் காட்ட வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் வாய்க்கும். காட்டுவீர்கள், காட்டி வெற்றியும் பெறுவீர்கள். உங்கள் முழு திறமையை காட்டி ஒரு வெற்றியை காணும் நாள் இந்த நாள். மீனராசி அன்பர்களே, நாளைய தினம் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று நீங்கள் தீர்மானித்து அதன்படி எல்லாம் நடப்பதற்கு உண்டான எல்லா வேலைகளையும் இன்று நீங்கள் செய்ய ஆரம்பிப்பீர்கள். இன்றைய உங்களது செயல்கள் அனைத்தும் நாளைய தினத்துக்காக இருக்கும். அன்பர்களே, இதுவரை 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன். வணக்கம்.